நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 60 நாள் முடிகிற நிலைமையில இப்போ பல பேர் பல கேள்விகளை எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. அதாவது முதலில் முதலமைச்சர் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்டு வந்தார். அப்ப அவங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்தும் லண்டன்ல இருந்தும் பல மருத்துவர்கள் அவங்கள பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா அவர்கள் ரொம்ப நார்மலா இருக்காங்க, அவங்களுக்கு இப்ப செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வர்றதாகவும் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ பல அறிக்கைகள் வெளிவர ஆரம்பிச்சுது. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு இப்ப அவங்க ஐசியூல நார்மல் வார்டுக்கே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தஞ்சை அவரைக்குறிச்சி தொகுதியில இடைத்தேர்தல் வந்தப்ப அம்மா அவர்களே டைரக்டா அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது அஇஅதிமுகவினர் அந்த இடைத்தேர்தல்ல கடுமையா உழைச்சி கட்சியை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில இருந்துச்சுங்க. சோ இதனால அம்மா ஆரோக்கியத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பேர் நினைத்தாலும் அந்த அறிக்கை அம்மாவோட சிக்னேச்சர் இல்லாம வந்ததுதாங்க முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லைங்க, அம்மா நல்லா இருக்கும் பட்சத்துல அவங்களே ஒரு காணொலியில பேசியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா போட்டோ வெளியிட கொடுத்திருக்கலாம். மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்னு மக்கள் எல்லாருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எதுக்காக மக்கள் அவங்க இவ்வளவு வெயிட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்போலோ மருத்துவமனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் பூர்ண குணமடைந்து விட்டாருன்னும் அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்ப அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இது வரைக்கும் எதுக்காக முதலமைச்சர் வீட்டுக்கு வரல அப்படின்னும் பல பேர் கேள்விகள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போலோ மருத்துவமனையில் நடப்பது அந்த அப்போலோ மருத்துவமனையின் காம்பவுண்டுக்குள்ளவே எல்லாமே அடங்கிடுது. அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளிவர அறிக்கைகளும் அப்போலோ மருத்துவமனை கூறும் அறிக்கைகளும் எல்லாமே பொய்யானவைதான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. உண்மை என்ன நிலவரம் என்று அப்போலோ மருத்துவமனை முழு அறிக்கையும் கண்டிப்பா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஆவலோட கேட்டு வந்துட்டு இருக்காங்க.